ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கத்திரிக்காய் மசாலா ஃப்ரை தான். இந்த மாதிரி நீங்கள் இந்த கத்திரிக்காயே வாங்கி வச்சுருங்க. பெருசாக வாங்கி வச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணணும். இப்படியே கட் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம மசாலா தடவி அது நல்லா ஃப்ரை பண்ணுற அளவுக்கு இதை இந்த மாதிரி தான் கட் பண்ணணும். இந்த மாதிரியே கட் பண்ணி ஸ்லைஸ் போட்டுருங்க. ரொம்ப திக்காகவும் கட் பண்ணிடாதீங்க, ரொம்ப பொடுசாகவும் கட் பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி கட் பண்ணிவிடுங்க. 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போடுங்க. கொஞ்சமாக மஞ்சள்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு போட்டுருங்க. தயிர் 1 டீஸ்பூன் ஊற்றணும். கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் போடுங்க. இதை எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணும்போதே அதில் என்ன குறை இருக்குதுன்னு நீங்கள் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு ஏதாவது குறையா இருந்துச்சுன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கிறங்க. இப்போ நம்ம இந்த மசாலாவை கத்திரிக்காயில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி நல்லா பிரட்டி வச்சு மசாலாவை தடவிடுங்க. தடவிட்டு ஒன்றுக்கு மேலே ஒன்று 2 பீஸ் வச்சா போதும், நிறையா வச்சிடாதீங்க. 2 பீஸ் அல்லது 3 பீஸ் ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு இந்த மாதிரி வாழை இலையில் கட்டிடணும். இந்த மசாலாவை நீங்கள் ரொம்ப தயிர் ஊற்றிடாதீங்க, ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது. ஏன்னா வாழை இலையில் வைக்கும்போது அது சைடில் எல்லாம் வடிஞ்சிரும். கொஞ்சம் கட்டியாகவே வச்சு தடவி இந்த மாதிரி வாழை இலையில் வச்சு கட்டிடுங்க. இப்போது கருவேப்பிலை கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த வாழை இலையில் கட்டினதை உள்ளே வச்சுடுங்க. இப்படி செஞ்சு பாருங்கள். இதோட வாசம் அவ்வளவு அருமையாக இருக்கும், டேஸ்ட்டும் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு முறை இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. கொஞ்சமாக சைடு மேலே இந்த மாதிரி ஆயில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிடுங்க. இப்போ மூடிடலாம். ஒரு 10 நிமிஷம் போதும், ரொம்ப வேண்டாம். இதை நம்ம அப்படியே பிரட்டி விட்டுறலாம். இன்னும் ஒரு 10 நிமிஷம். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ எடுத்துடலாம். எடுக்கும்போதே இது அவ்வளோ வாசமாக இருக்குது, அந்த வாழை இலையோட ஸ்மெல்லு. பாருங்கள்,
இது வந்து நம்ம சோறு கூட சாப்பிட்லாம், சப்பாத்தி கூட எது கூட வேணாலும் சாப்பிட்லாம்.